ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி நம்மை விடுதலை பண்ணுகிற தேவன். யாத்ராகமம் 21வது அதிகாரம் 1-6 பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் அடிமையா வேலையா இருக்கான்னு வைங்க, எபிரேயர்கிட்ட 6 வருஷம் வேலை செய்யலாம். 7வது வருஷம் அவனை அனுப்பி விட்டுணும். அப்படிலாம் என்னன்னா, அவங்க 7வது வருஷம் விடுதலையா போயிடலாம். அங்கேயே அடிமையா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? அவர் சுயாதன்டி கொடுக்கிற தேவன். ஒருத்தவங்க அடிமையா வந்தாலுமே 6 வருஷம் வேலை செஞ்சு 7வது வருஷம் விடுதலையாக்கலாம். இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கார் தெரியுமா? பாவ அடிமைத்தனத்திலேருந்து, சாப அடிமைத்தனத்திலேருந்து, நோய் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கியிருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அதனால என் வாழ்க்கை இப்படியே போகுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம் தேவன் சுயாதீனத்தை கொடுக்கிற தேவன், விடுதலையை தருகிற தேவன். அவர் விடுதலை நிச்சயமாய் தருவார். அவர் பரிபூர்ண ஆஸ்பத்தை தருகின்ற தேவன். அதனால ஒருபோதும் நம்மளை அடிமையாக வைக்க மாட்டார், நம்மளை விடுதலை பண்ணுவார். அதனால சந்தோஷப்பட்டு களி கொடுங்க. இதுவே நற்செய்தி. புரியுண்டாகட்டும்.